கர்த்தருடைய பிரதான நாமம் மகிழ்ப்படுவதாக. பிலிப்பியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21 வசனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தீமையிலிருந்து நன்மையாக மாற்றுகிற நம்முடைய தெய்வம் அவர். பல பரிசுத்தவான்கள் பாடுகள் வழியாக கடந்து போய் கிறிஸ்துவுக்காக மகிமையாய் ஜீவித்ததை நாம் பார்க்க முடியும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 12 14 வசனங்கள் வரை நாம் வாசிக்க போறோம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடுதான் கடைசியாக அதை சொல்லுவார். அந்த வசனத்தை, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று. ரோமாபுரி சபையில் சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபத்தை பிலிப்பு சபைக்கு அவர் எழுதுகிறார். பாடுகளோ அல்லது சிறைவாசமோ பயப்படுத்தலோ முறுமுறுத்தலோ இல்லாதபடிக்கு அவர் எல்லாவற்றையும் சந்தோஷமாக, தம்முடைய சரீரத்திலே பல பாடுகள் இருந்தாலும் சுவிசேஷ நிமித்தமாக கட்டப்பட்டிருக்கிறதாக அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிற இந்த கட்டானது, நான் அனுபவிக்கிற இந்த பாடுகளானது சுவிசேஷத்தின் நிமித்தமாக இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் என்று சொல்கிறார். சுவிசேஷம் அறிவித்த நிமித்தமாக இந்த பாடுகளை சவிப்பதற்கு அவர் முன் வந்திருக்கிறார். நம்ம வீட்டில் இன்றைக்கும் பல பாடுகளை படுறோம், நிறைய பாடுகளை படுறோம். நம்முடைய ஜீவியத்தில் நம்ம ஜீவியம் காப்பாற்றப்படுவதற்காக, பிள்ளைகளை வளர்ப்பதற்காக, படிப்பு காரியங்களுக்காக பல பாடுகளை படுறோம். ஆனால் பவுல் இங்கே சொல்வது, சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு நான் கட்டப்பட்டிருக்கிறேன் சொல்றேன். சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் 71ஆம் சங்கீதத்தில் அழகாக சொல்லுவார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் சொல்வார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்கிறார். விசுவாசியுடைய வாழ்க்கையிலே உபத்திரவம் வர வேண்டும். அது தேவனுடைய சமூகத்திலே அதிகமாக நம்மை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக இழுத்துச் செல்லும். சுவிசேஷத்தின் நிமித்தமாக உபத்திரம் வர வேண்டும். அந்த பட்டணத்தார் பவுல் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறதுனாலே அவர்கள் சோர்ந்து போகவில்லை. பவுல் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார், அவரையே சிறைச்சேதம் பண்ணிவிட்டார்கள், நம்மளாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சோர்ந்து போகாத இருந்தார்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவ வசனத்தை ஒருபோதும் கட்டி வைக்க முடியாது. தேவனையும் கட்டி வைக்க முடியாது, தேவ வசனத்தையும் கட்டி வைக்க முடியாது. அவர் சொல்லுகிறார், தேவ வசனத்தை ஒரு மனிதனாலும் கட்டி வைக்க. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. இன்னைக்கு பல மனிதர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு தெரியுங்களா? இவங்களெல்லாம் ஒழிச்சிட்டாக்க சுவிசேஷத்தை அழிச்சிடலாம், சுவிசேஷம் பிரபலமாகாது, அந்த எண்ணம் வருகிறது இன்னைக்கு. அது ஒருபோதும் எங்கேயுமே நிறைவேறினதாக சரித்திரமே கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு உபத்திரம் கொடுப்பதனாலே, அவர்களை கட்டி வைப்பதனாலேயோ அல்லது அவர்களை சிறைச்சேதம் பண்ணுவதனாலேயோ அல்லது கொலை செய்வதனாலேயோ
அல்லது அவர்களை பாடுக்குள்ளாக கடந்து போவதனாலேயோ ஒருபோதும் ஆண்டோடைய வார்த்தையை கட்டி வைக்க முடியாது. எந்த மனிதனாலும் கட்டி வைக்க முடியாது. அப்படிதான் இன்றைக்கு சுவிசேஷம் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவ இன்றைக்கு வளர்ந்து வருவதற்கான காரணம் உபத்திரவத்தின் மத்தியிலே தான் வளர்ந்துருக்குது, பாடுகளின் மத்தியிலே தான் வளர்ந்து வந்திருக்குது. பரிசுத்தவான்கள் பலர் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள் வேத வசனத்திற்காக. பலர் பாடுகளுக்குள்ளாய் கடந்து போயிருக்கிறார்கள். அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்துவம் வளர்ந்து வந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்காக என்னுடைய பாடுகளிலே என்னுடைய பங்கு என்ன என்று சொல்லி நாம் நினைவுற வேண்டியது அவசியம். வேத வசனத்தை கட்டி வைக்க முடியாது, ஒருபோதும் ஒரு மனிதனால் கட்டி வைக்க முடியாது. ராஜாஜி சொல்லுவார், மூதறிஞர் ராஜாஜி பெரிய அறிவாளி. ஆனால் அந்த மனிதன் சொல்வார், கிறிஸ்தவர்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். அவர்களை ஏதாவது துன்பப்படுத்தியவர்களானால் அது மூட்டை பூச்சியை நசுக்குவது போன்று. நீங்க எத்தனை மூட்டை பூச்சியை நசுக்க முடியும்? அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதனால அவங்களை பேசாம விட்டுருங்கன்னு சொல்லுவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தின் நிமித்தமாக நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாடுகளும் உபத்திரவங்களும் சுவிசேஷம் பரவுவதற்கு மறைமுகமான ஒரு கருவியாகவே இருந்து வந்திருக்கிறது. அப்படிதான் நான் எழுதினேன். மறைமுகமான கருவி அது. வாழ்க்கையிலே நம்மளுக்கு சுவிசேஷத்தின் நிமித்தமாக பாடுகள் வரணும், வேதனை வரணும், அது மறைமுகமான கருவி. அது அதன் மூலமாகத்தான் பாடுகளின் ஊடேதான் சுவிசேஷமானது பரவும். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 17 19 வரை வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் அவனோடு கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே அப்போஸ்தலரை வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். என்ன நினைச்சாங்க பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும்? அப்போஸ்தலரை கட்டி சிறைச்சாலையில போட்டா சரியாயிரும், சுவிசேஷம் பரவுவதை தடுத்துடலாம்னு நினைச்சாங்க. ஆனால் தேவதூதன் அவர்களை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு போய் பகிரங்கமாக தேவாலயத்திலே பிரசங்கிக்கும்படி செய்தார். சுவிசேஷத்தை எந்த மனிதாலும் கட்டி வைக்கவே முடியாது. தேவனுடைய வார்த்தை அது, தேவனுடைய வல்லமையான வார்த்தை அது. ஒரு மனிதனும் அதை கட்டி வைக்க முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்து, வார்த்தைக்காக நான் இந்த உலகத்திலே உபத்திரப்படுகிறேன். சுவிசேஷம் சொன்னதுனால நான் உபத்திரம் எனக்கு வந்துருச்சு. அலுவலகத்தில் நான் சுவிசேஷம் சொன்னதுனால எனக்கு பிரச்சனை வந்திருக்குது. தாராளமாக அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னதுனாலே உங்களுக்கு உபத்திரவும் பாடுகளும் வருவது என்றால் அதை சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள்ளணும். வேதம் அதான் சொல்லுது. உபத்திரத்தின் வழியே தான் பரிசுத்தவான்கள் கடந்து போனாங்க. கிரகம் ஸ்டெயின்ஸ் ஒரிசாவில் தன்னுடைய முழு குடும்பத்தை இழந்து போனார். ஆனால் இன்றைக்கு அவரை கொல்வதற்கு எந்த மனிதன் துணிந்தானோ அன்றைக்கு வேதத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு சர்ச்சோடைய பாஸ்டர் அந்த ஆள் இருக்கான். வேதத்தை ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையை கட்டி வைக்கவே முடியாது. தேவனையும் கட்ட முடியாது, தேவனுடைய வார்த்தையும் கட்டி வைக்க முடியாது. 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். ஸ்தேவான் கொலை செய்யும் போது அப்போஸ்தலனாகிய பவுலும் சம்மதித்திருந்தான் சொல்லி பார்க்கிறோம். ஸ்தேவானை கொலை செய்கிறார்கள். அவருடைய ஜெபத்தை குறித்து ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. இந்த வார்த்தைகளை கேட்டபோது எல்லாரும் மூர்க்க வெறி கொண்டு அவனை கொலை செய்து போடுகிறார்கள். அதற்கு துணை நின்றவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அதற்கு துணை நின்றார். 2வது வசனத்தை வாசி தம்பி. தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இதுதான் பவுலுடைய கடந்த கால வாழ்க்கை. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கடந்த கால வாழ்க்கை.
என்ன நினைச்சாரு? இவங்கெல்லாம் கொலை செஞ்சுட்டாக்க, இவங்கெல்லாம் உபத்திரப்படுத்தணும்னாக்க இது பரவாது, சுவிசேஷத்தை நிப்பாட்டிடலாம், கிறிஸ்துவம் பரவுறதை நிப்பாட்டிடலாம்னு சொல்லி அவங்களோட எண்ணமா இருந்தது. 9ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க, 1-2 வசனத்தை வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். ஜனங்களை அழிப்பதற்கு திட்டம் தீட்டினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இவரை அழித்து விட்டால் இத்தோடு சுவிசேஷம் பரவுவதை நிறுத்தி விடலாம் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. எனவே அதற்கான ஓலையை வாங்கி கொண்டு ரெடி ஆகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தேவானை அழித்து விட்டால் சுவிசேஷம் பரவாமல் நிறுத்திவிடாமல் என்று நினைத்தார்கள். அதே 8ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சுவிசேஷம் எவ்வளவு வேகமா பரவும். அதை வாசிங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சேவான் கொலை செஞ்சாக்க அதோட இன்னும் போயிடும் அப்படிலாம் இல்லை. வேதத்தை ஒருபோதும் மறைத்து வைக்க முடியாது, கட்டி வைக்க முடியாது. சேவானை கொலை செய்து போயிட்டா இவங்கெல்லாம் பயந்துருவாங்க, வேத வசனத்தை பரப்ப மாட்டாங்கன்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனால் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் எங்கும் திரிந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். அதான் வேத வசனம். அது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய வார்த்தை. அது ஒருபோதும் கட்டி வைக்க முடியாது. ஆனால் நம்ம கட்டி வச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிற வேத வசனத்தை நம்ம இறுக்கிய கட்டி வச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபத்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுது, நீங்க சத்தியத்தை அடைத்து வைக்க கூடாது. சத்தியத்தை தெரிந்தால் அதை மற்றவிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு ரெடியாகணும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு நம்ம அதை பகிர்ந்து கொள்கிறோம்? நம்ம வேலை ஸ்தலங்களில், நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள, அருகாமையில் இருக்கிறவங்கள ரட்சிக்கிறது கர்த்தர். ஆனால் என்னுடைய வேலை என்ன? என் வேலை என்ன? அதை நான் செய்யணும். கடவுள் ரட்சிக்கிறவர். ஆனா என் வேலையை நான் சரியா செய்யறேனா, அல்ல சத்தியத்தை நான் அடக்கி வைத்து கொண்டே இருக்கிறேன்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருந்த அந்த பவுல் இன்றைக்கு சொல்லுகிறார், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறியமானதாயிருக்கிறேன். எனக்கு சம்பவித்தவர்கள், நான் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிறேன், சிறைச்சாலைகளை பாடையில் அணிவிக்கிறேன். அடுத்த வசனத்தை சொல்றாரு, அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகிறது. அரண்மனைக்குள் தான் இருக்கிறார், சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆனால் சிறைச்சாலையை சுற்றிலும் இருக்க அனைவரும் வேதவசனத்தை கேட்டு ரசிக்க போறாங்க. சிறைச்சாலை இருந்து கொண்டே ஊழியம் செய்கிறார், பாடுகளை அணிவித்துக் கொண்டே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அரண்மனை எங்கும் உள்ள யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள். நான் வேலை செய்கிறேன், ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். அங்கே நான் எப்படி இருக்கிறேன்? என் நிமித்தமாக ஏதாவது போகுதா? வார்த்தை போகுதா? ஆண்டவர் அறிந்து கொள்கிறார்களா? இதான் நம்மிடத்தில் கேட்கிற கேள்வி. நான் அனுபவிக்கிற இந்த பாடுகள் அரண்மனைக்குள்ள உள்ள யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை நடத்துவதற்கு அது ஏதுவாயிருக்கிறது. எங்கே? சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். நான் இருக்கிற சிறைச்சாலையில். ஆனால் இதை கடவுள் பயன்படுத்துகிறார். அங்கிருந்துகிட்டு கடிதம் எழுதுறதுக்கு பயன்படுத்துகிறார். அங்கிருந்து சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கடவுள் அவரை பயன்படுத்துகிறார். நம்முடைய சமுதாயத்தில் நாம எப்படி இருக்கிறோம்? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 20ஆம் அதிகாரம் 19 21 வரை வாசிங்க. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட யோசனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். யூதருடைய தீமையான காரியங்களா எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். எவ்வளவு அழகா சொல்றாரு. பாடுகளின் வழியே கடவுளை சேவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாடுகளின் வழியே சுவிசேஷத்தின் மித்தமாக நான் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி
தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். பாருங்க, உபத்திரவம், அதிலே ஊழியம். நான் இவருக்கு சொன்னதுனால எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு பிரதர். நான் இங்கே வேலை பார்த்து இவங்களுக்கெல்லாம் சொன்னதுனால எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. உண்மையிலே இப்போ கஷ்ட காலம்தான். ஒரு நேரங்களில் ஆரம்பத்தில் நான் பள்ளிக்கூடத்தில் பகிரங்கமாக அறிவித்த நேரங்கள்லாம் உண்டு. இன்றைக்கி நம்ம பயப்படுறோம், அங்கேயே பயப்பட முடியாது இருக்குது. உள்ளே எல்லாம் கொண்டு வந்துட்டான், யோகா கொண்டு வந்துட்டான், எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். நாம் ஒன்று சொன்னால் அதுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கு இன்னொரு ஆள் இருக்குது. இப்போது கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து ஒரு அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்மளுக்கு மரணம் கிடையாது, இந்த உலகம் சரீர மரணம் தான், ஆனால் நித்திய வாழ்வு உண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே உள்ள ஒரு அம்மா போடுறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இந்த உலகத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சு இந்த உலகத்தோடு போயிடும். எதிர் பேசுவதற்கு நிறைய அன்றைக்கு ஆட்கள் வந்து, மீடியாக்கள் நிறைய வந்துருச்சு. ஆனால் அதன் மத்தியிலும் நம்முடைய ஆண்டோடைய வார்த்தையை ஒருபோதும் ஒருவனாலும் கட்டுப்படுத்த முடியாது. எனவே 21 மட்டும் வாசிங்க. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். யூதருக்கும் கிரேக்கருக்கும் நான் சாட்சியாக அறிவித்தேன்னு சொல்றார். நம்மளை குறித்து நான் சாட்சி. நம்முடைய வேலை ஸ்தலங்களில் என்ன சொல்கிறாங்க, இவர் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக இருக்கிறேன்னு சொல்கிறார். வேத வசனத்தின் மித்தமாக பாடுகளை அணுவதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் இதன் மித்தமாக எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கான்னு சொல்லி கேட்கணும். ரெண்டாவது, சுவிசேஷ நிமித்தமாக பாடுகளை சகிக்க கற்றுக்கொள்ள வேணும். வேத வசனத்தை ஒருபோதும் கட்டி வைக்க முடியாது. எனவே கட்டி வைக்க முடியாத சுவிசேஷத்திற்காக நாம் தம்முடைய வேலைகளை செய்வதற்கு ரெடி ஆகணும். இன்று அநேகர் பாவம் செய்து தான் பாடுகளை அனுபவிக்கிறோம். ஏன் பிரதர், ஐயோ நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டு அதனால எனக்கு இப்படி பிரச்சனை வந்துருச்சு அப்படிதான் சொல்றோம். அறியாம இதை செஞ்சுட்டு அதனால வந்துருச்சுன்னு சொல்றோம். ஆனால் சுவிசேஷத்தின் நிமித்தமாக எனக்கு இந்த பாடுகள் வந்துருச்சுன்னு சொல்லி தைரியமா நம்ம சொல்ல முடியுதா? வேலை ஸ்தலங்கள்ல நம்மளுக்கு பாடுகள் வருது, குடும்பத்தில் நம்மளுக்கு பாடுகள் வருது. மனைவி ரட்சிக்கப்பட்டா அல்லது கணவன் மட்டுமே ரட்சிக்கப்பட்டா மிகப்பெரிய போராட்டம். எல்லாருக்கும் அந்த போராட்டம் உண்டு. சமுதாயத்தில் இந்த பிரச்சனை இருக்கு. ஏன் நம்முடைய உறவினர்கள் என்ன செய்வாங்க, அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், அவர் நம்மதெல்லாம் கலந்துக்கிற மாட்டார், அங்க பிரச்சனை இருக்கு. எல்லா இடத்திலும் கிறிஸ்துவுக்காக நிற்கும் போது கண்டிப்பாக பாடுகள் வரும். குடும்பத்தில் வரும், சமுதாயத்தில் வரும், கணவன் மனைவியிலே அந்த பாடுகள் வரும். 2 பேர் ரட்சிக்கப்பட்ட நம்ம குடும்பத்திலே நாம பாடுகள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். நாம சொல்றது அவங்களுக்கு புரியல, அவங்க சொல்றது நமக்கு புரியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஆனா கணவன் மட்டும் கடவுளை ஏற்றுக்கொண்டு வாழும்போது அல்லது மனைவி மட்டும் கடவுளை ஏற்றுக்கொண்டு வாழும்போது அங்கே பல பிரச்சனைகளை உங்களை சந்திக்கணும். எனவே இவர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற பாடத்தை இங்கே நம்ம பார்க்க போறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 12-13 மறுபடியும் வாசிங்க. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இந்த துணிவு நம்மளுக்கு வரணும். பவுல் கட்டப்பட்டதினாலே சுவிசேஷம் இத்தோடு தடைபட்டு விடும் என்று நினைத்தார்கள். ஆனால் இங்கே எழுதுகிறார், கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் சகோதரர்கள் எழும்பியிருக்கிறார்கள். பாடுகள் வரும்போதுதான் கடவுள் நம்மளை பயன்படுத்துவார், அதை மறந்துடாதீங்க. எனக்கு பிரச்சனைகள் மத்தியெல்லாம் தேவன் எனக்கு வழியை கொண்டு வருவார். எனக்கு பாடு வரும்போது தான் கர்த்தர் அதே ஒன்றை கற்றுக் கொடுப்பதற்கு முயற்சி செய்வார். நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் 50ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நன்மையாக முடிய பண்ணார். என்ன நினைச்சாங்க? யோசேப்புடைய கதை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சவங்க சகோதரர்கள் நினைச்சாங்க. அவனை குழியில போட்டுடலாம் அல்லது யார்ட்டையாவது பிடிச்சி கொடுத்துடலாம். இவங்க எண்ணங்கள் அப்படி இருந்தது. அவன் சொல்ற சொப்பனம் அவங்களுக்கு எதிராக இருந்தது. சாதாரண சின்ன பையன் நம்மளுக்கு அட்வைஸ் பண்றான்னு நினைச்சாங்க. ஆனால் அவன் பெரிய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுள் அவனை பயன்படுத்தி வருகிறாருங்கிறத அவன் நினைச்சான். எல்லா சமயங்களும் யோசேப்புக்கு தெரியுது, என்னை கடவுள் இதற்காக தான் பயன்படுத்துதான்னு நினைச்சான். பல விஷயங்கள்ல மாட்டிக்கொண்டான். அரண்மனைக்குள்ள அவனுக்கு பிரச்சனை, சிறைச்சாலையில் அவனுக்கு பிரச்சனை. ஏன் இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன் தெரியல. ஆனால் கர்த்தர் ஏதோ என்னை ஒன்றை பயன்படுத்த சித்தமா இருக்கிறார்ங்கிறத நினைவு கூர்ந்தார். இங்க யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாருங்கிற வார்த்தை நிறைய இருக்கும். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனை கொண்டு மிகப்பெரிய திட்டத்தை செயலாற்றுவதற்காக அவ்வளவு பாடுகளையும் அவர் அனுபவிக்க வேண்டியதா இருந்தது. அதனாலதான் அந்த வசனத்தை சொல்வார். மறுபடியும் வாசிங்களே. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த உலகத்திலே பாடுகளை அனுபவிக்கும் போது, கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கும் போது, சுவிசேஷத்திற்காக பாடுகளை அனுபவிக்கும் போது அது நன்மையிலே போய் முடியுங்கிறத மறந்துடாதீங்க. பாடுகள் மத்தியில் தான் நம்முடைய பரிசுத்தவான்கள் கடந்து வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு சுவிசேஷம் பரவப்பட்டதற்கான முக்கிய காரணம், அநேகர் கொல்லப்பட்டிருக்காங்க, அநேகர் மரித்திருக்கிறாங்க, அநேகர் இரத்த சாட்சியை மரித்திருக்கிறாங்க. பாடுகளின் வழியாக தான் கடந்து வந்திருக்கிறது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கங்க. அங்கே பவுல் சொல்றதை பார்க்க போறோம். 1ஆம் அதிகாரம் 10-12 வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் பிரஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். அது நிமித்தம் இந்த பாடுகளை அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்ல, உங்களை கடவுள் முன்குறித்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார்னு சொன்னால் எனக்கு கடவுள் என்ன திட்டத்தை வைத்திருக்காருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்றது தான், கடவுள் எனக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கார். அவர் சொல்றார், நான் ஏன் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன்னு சொன்னா, தெய்வம் என்னை சுவிசேஷனாக, போதகனாக, புரஜாதிகளுக்கு ஒரு ஊழியனாக வச்சிருக்கிறார். இதன் நிமித்தமாக தான் எனக்கு பாடுகள் வருது. கிறிஸ்துவ நிமித்தம் வர பாடுகளை நான் சந்தோஷமா அனுபவிக்கிறேன்னு சொல்றார் சிறைச்சாலையில் உட்கார்ந்துக்கிட்டு. அப்ப என்னை கொண்டு கடவுள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார்? இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஏதோ ஒரு திட்டம் இருக்குது. உங்களை சும்மா ரட்சிச்சு ஆண்டவர் கொண்டு வந்து சபையில வைக்கல. கடவுள் உங்களை ரட்சித்திருக்கிறார் என்றால், கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்தை கடவுளுக்காக நீங்கள் கொண்டு வரணும். அது கொண்டு வரும்போது பல பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியங்கிறார். 28ஆம் அதிகாரம் 17-20 வரை வாசிங்க. 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணப்படாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாய் இருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர்த்து பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாய் இருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டுமென்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். போதும். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். 17வது வசனத்துல பிரதானமானவர்கள், யூதர்களிலே பிரதானமானவர்களை பவுல் கூப்பிடுகிறார். அவர்களோடு சம்பாஷிக்கிறார். என்ன சொல்றாரு? யூதர்கள் அதற்கு எதிர் பேசின போது நான் ராயனுக்கு அபயப்பட வேண்டியதா இருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றச்சாட்டப்பட வேண்டும் என்று நான் அப்படி செய்யவில்லை. யூதனுடைய முறைமைகளை குறித்து சொல்றார். நீங்கள் ஆராதிக்கிற இந்த கடவுள், நீங்கள் பின்பற்றுகிற இந்த கலாச்சாரம், இந்த நியாயப்பிரமாணம்,
எல்லாவற்றுக்கும் கிறிஸ்து ஒரு முடிவாக வந்து விட்டார். கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததினாலே நீங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கணும். நீங்க ஆராதிக்கிறதெல்லாம் வெறுமனே ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றார், எதிர்த்து பேசுறார். அவங்களுக்கு கோபம் வருது. அவர் சொல்றார், பின்னாடி சொல்றார், இந்த காரியத்தின் மித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற இந்த இஸ்ரவேலின் கடவுள் மேசியா வந்துவிட்டார் என்பதை உங்களுக்கு நான் அறிவிப்பதற்காக அவங்கள வர சொன்னேன். அவங்க இன்னும் பழைய ஏற்பாட்டுடைய சத்தியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், நியாயப்பிரமாணத்தினுடைய முறையில் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்களை கூப்பிடுறார், இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை, இந்த சகோதரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கு அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசுறோம் என்று சொல்றார். அப்ப பாடுகள் அங்கே பார்க்கிறோம், பவுல் பாவம் செய்து தண்டனை அனுபவிக்கவில்லை. யூதருடைய முறைமைகளை எதிர்த்து பேசி கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி அவர்களோடு சம்பாசித்ததினாலே நான் சங்கிலியாய் கட்டப்பட்டிருக்கிறேன் சொல்றார். கிறிஸ்து நிமித்தமாக பாடுகளை அனுபவிப்பதற்கு நாம் தயாராக இருக்கணும். 2 கொரிந்தியர் 1:8 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:8. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லாமல் போன உபத்திரம் அவருக்கு வந்தது. ஆசியாவில் அவருக்கு பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாதபடிக்கு அவ்வளவு உபத்திரமும். காரணம், இந்த சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக, தேவனுடைய வார்த்தையை சொன்னதற்காக. 2 கொரிந்தியர் 4:10 எடுத்துக்கங்க. 8-10 வாசி. 8-10 வரை வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்பொழுதும் எங்களுடைய சரீரத்திலே அவருடைய மரணத்தை சுமந்து திரிகிறோம் சொல்றார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் தயாராகணும்னு ஆண்டவர் சொல்றார். மரிக்கவும் தயாராகணும். பவுல் சொல்லும்போது சொல்றார், அவருடைய மரணத்தை எங்களுடைய சரீரத்திலே சுமந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு எப்போ இந்த மரணம் வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் சுவிசேஷத்தின் மித்தமாக நான் அதற்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்றார். 2 கொரிந்தியர் 11 23 வாசிங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். ஒரு பெரிய பட்டியலே போடுறார். 23 27 வரை நீங்க வாசிங்கனாக்க தன்னுடைய பாடுகள் முழுவதையும் அங்கே சொல்லிட்டு வருவார். நான் அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் பாடுபட்டவன். அடுத்து வாசிங்க. யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பர் தேசத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இவ்வளவு பெரிய பாடுகள் பாருங்களேன். நம்ம இதுல கொஞ்சம் சகித்திருப்போமான்னா கிடையவே கிடையாது. சுவிசேஷத்திற்காக என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பாடுகளில் ஏதாவது ஒன்றை சகித்திருப்பேன்னா கிடையவே கிடையாது. இவ்வளவு பாடுகள். கடைசியில் சொல்றாரு, சபையை குறித்து எனக்கு கவலையா இருக்குங்கிறார். எத்தனை மகத்துவமுள்ள தேவ ஊழியரை கர்த்தர் எழுப்பியிருக்கிறான்னு பாருங்க. யூத முறையை, சடங்காச்சாரத்தை எதிர்த்து கிறிஸ்துவை முன்னெடுத்து உலகம் முழுவதும் பயணம் செய்கிறார். போற இடங்கள்லாம் பிரச்சனை, போற இடங்கள்லாம் பாடுகள், தன்னுடைய சரீரத்தில் வேதனைகள், பல இடங்களில் விஷப்பூச்சிகளாலே அவருக்கு வேதனை. ஆனால் அத்தனையும் சகித்து கொண்டு சுவிசேஷத்திற்காக நிற்கிற ஒரு மனிதனை பார்க்குறோம். இவ்வளவு பாடுகளும் ஏன் வந்ததுன்னு அவருக்கு கிறிஸ்துவை முன்னிறுத்தினதுக்காக, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பிரசங்கித்ததற்காக.
கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக, ஆத்தும ஆதாயம் செய்ததற்காக இவ்வளவு பாடுகளை அவருடைய சரீரத்தில் வந்தது. நம்மளே நாமே கேள்வி கேட்கணும். ஆண்டவர் என்ன ரட்சித்திருக்கிறார், நான் இத்தனை வருஷம் இருக்குது, எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறேன், எவ்வளவு பேரை நான் மனந்திரும்படியான காரியங்களை செய்திருக்கிறேன், என்னை நானே கேள்வி கேட்கணும். நம்முடைய வேலை ஸ்தலங்களில் அந்த வேலையை செய்கிறோமா? எல்லாருக்கும் வேலை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அங்கே நம்ம இந்த வேலையை செய்கிறோமா? நம்ம ஆசிரியராக இருக்கிறோம், கல்லூரி பேராசிரியராக இருக்கிறோம், அல்லது கம்பெனியில் வேலை பார்க்குறோம், எல்லா இடங்களையும் வேலை பார்க்குறோம். அவன் கேட்குறானா கேட்கலையும், நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற பொறுப்பை நான் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர், அது ஆலத்தூரில் ஒரு டீச்சர், அவங்க ஸ்கூலில் பகிரங்கமாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க ஒரே ஒரு தடவை ட்ரைனிங்காக இங்கே வந்திருக்கும்போது ரொம்ப பசங்கள்கிட்ட பகிரங்கமாக சொல்லுவாங்க. அது சொல்கிறத அந்த ஊருக்காரங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இவங்க பிள்ளைங்களுக்கு தனியாக கிறிஸ்துவத்தை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தவொடனேயும் பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இருக்குது. ஊரே சேர்ந்து அவங்கள எதிர்த்துன்னுச்சு. ஆலத்தூர் பக்கத்து ஊர் தான், எங்கள் ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான். ஊரே எதிர்த்துன்னது. கம்ப்ளைண்ட் போலீஸ் வரலையும் போயிடுச்சு. ஆனால் அந்த அம்மா பயப்படவே இல்லை. என் வேலை விட்டு வேணாலும் தூக்கிங்க, பரவாயில்லன்னு என்னாங்க. நம்ம ஆண்டவருக்காக என்ன செஞ்சுருக்கிறோம், எப்படிப்பட்ட உத்தரவத்தை நம்ம அனுபவிக்கிறோம். பல பாடுகள் மத்தியிலே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ரொம்ப அழகாக நிம்மதியாக ஆண்டவரை பிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம்னு சொன்னால், நம்முடைய பரிசுத்தவான்கள் பட்ட பாடுகளும் வேதனைகளும் தான். அது இல்லாமல் இன்றைக்கு நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கியிருக்கவே முடியாது. யோவான் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க, 18வது வசனத்தை வாசிங்க. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். ஆண்டவர் சொல்றார், உலகம் உங்களை பகைத்தால் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே அது என்னை பகைக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கிறார். எவ்வளவு தைரியமான கடவுள் வார்த்தையை சொல்லியிருக்காரு பாருங்க. என்னுடைய வார்த்தையை சொல்லுவதனால உன்னை யாராவது பகைச்சானாக்க அதுக்கு முன்னாடி என்ன பகைக்கிறான்ப்பா, நீ ஏன் இங்கே வரப்போறேங்கிறார். தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதே சிநேகித்திருக்கும். நீங்கள் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஏன் நம்மளை பகைக்கிறார்கள்? நாம் இந்த கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால, அவர்களோடு இசைந்து போகாததுனால, அவங்க செய்கிற காரியங்கள்லாம் நாமளும் செய்யாதனால தான் நம்மளை பகைக்கிறாங்க. நாம் தனித்துவமான ஒரு முறையில் இயங்கி கொண்டிருக்கிறோம். அதனால தான் எல்லாம் உலகம் பயப்படுது. அவனோட சேர்ந்து நம்ம இசைந்து போக முடியாது. எல்லா சூழ்நிலையிலும் இசைந்து போக முடியாது. சாப்பாடு விஷயத்தில் கூட முடியாது. அது தெரியுங்களா? ஒரு 4-5 டீச்சர்ஸ் தான் அவங்க தான் உட்காந்து சாப்பிடுவோம். அவங்க தனித்தனியாக சில ரூமில் உட்காந்துருப்பாங்க. நாங்கள் 4-5 பேர் தான் உட்காந்து சாப்பிடுவோம். அந்த விஷயத்தில் கூட நம்ம பயந்துக்கிட்டு இருக்கணும். அவன் ஏதாவது எங்கேயாவது செஞ்சுட்டு வந்து நம்மள்ட்ட கொடுத்துருவானோன்ட்டு. அதனால் கொஞ்சம் இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க. சார் இதெல்லாம் வச்சா சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட கடவுளுக்காக நம்ம எல்லா இடத்துலையும் நிற்கிறோமா? இதை எடுக்காதனாலே பகைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் வாங்க மாட்டார், அவள் இதெல்லாம் சாப்பிட மாட்டார், வெறுப்பாக பேசுவாங்க. இப்போ கடவுளுக்காக எல்லா விஷயத்திலும் நம்ம எப்படி இருக்கிறோம்? 21 வசனம். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தமே இவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்கிறார்கள். கடவுளை அறியாத ஜனங்களுக்கு மத்தியிலே தெய்வம் உங்களை என்னை ரட்சித்து வைத்திருக்கிறார். அவர்களாலே நம்மளுக்கு உபத்திரம் வரும். ஆனால் தெய்வம் என்ன சொல்லியிருக்கிறார்? என்னை குறித்து அவன்கிட்ட சொல், அவனுக்கு சுவிசேஷத்தை சொல், நான் வரப்போகிறேங்கிற சொல், நான் எதற்காக வந்தேங்கிறத சொல். அது உங்கள் மேலே என் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. இதனை செய்யாம நான் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா கடவுளுக்கு உண்மையாக ஒரு நாள் போய் நிற்கணும். இந்த பிரமித்துங்கிற அந்த பாட்டை பாடும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் ஒரு நாள் நிற்கணும். நியாயாதிபதிக்கு முன்பாக போய் நிற்க போகிறோம்.
என்னப்பா இத்தனை நாள் உன்னை ரசிக்கப்பட்டு இந்த உலகத்தில் வச்சுருந்தேன், உனக்கு நல்ல வேலையை கொடுத்தேன், நல்ல கம்பெனியில் வேலை பார்த்தேன், நல்ல இன்ஸ்டியூஷனில் வேலை பார்த்தியே, நீ என்ன பண்ணாங்க? இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்பார். என்னிடத்தில் கேட்பார், உங்களிடத்தில் கேட்பார். எவ்வளோ பெரிய பாடுகளுக்கு மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி கொண்டே வர்றாரு பாருங்களேன். சிறைச்சாலையிலிருந்து மையப்படுத்துறாரு, போகிற இடங்களில் மையப்படுத்துறாரு, போகிற இடங்கள்லாம் அடி, போகிற இடங்கள்லாம் உத, போகிற இடங்கள்லாம் நெருக்கம், பாடுகளும், கப்பல் பயணத்தில் பயங்கர பாடுகள். இதன் மத்தியிலும் தான் எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தையை, இது வல்லமையுள்ள வார்த்தை, இது அறிவிச்சாங்கன்னு சொல்லி எப்படி ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு மனிதன வேதத்தில் கடவுள் நம்மளுக்கு காட்டியிருக்கார் பாரு. 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 1-4 வரையும் வாசிங்க. நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. நம்முடைய சீஷர்களுக்கு சொல்றார், கவலைப்படாதீங்கப்பா. சீஷர்களுக்கு அறிவுரை வழங்குறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேங்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுவதற்கும் பாடுபடுவதற்கும் சீஷர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டதே கிடையாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பித்த பிற்பாடு ஒவ்வொரு அப்போஸ்தலனும் ஒவ்வொரு விதமாக மறிக்கப்பட்டார்கள். பல பேர் சிலுவையில் தலையில் அரைஞ்சு கொண்டாங்க, பல பேர் ரெண்டா கிழிச்சு போட்டாங்க, சரீரத்தை கிழிச்சு போட்டாங்க. கிறிஸ்துவுக்காக பல பாடுகளை அப்போஸ்தலர்கள் பட்டாங்க. இந்தியாவுக்கு வந்திருக்கிற தோமா கூட இரத்த சாட்சியை மறித்தார்னு தான் சொல்றாங்க. இதன் மித்தம்தான் கடவுளுடைய வார்த்தை வளர்ந்து கொண்டே வந்தது. தேவனுடைய வார்த்தையை ஒருபோதும் ஒரு மனிதனாலும் கட்டி வைக்கவே முடியலை. பாடுகளுக்கு மத்தியிலே இன்றைக்கு சுவிசேஷம் பரவிக்கொண்டே இருக்கிறது. ஒரிஷாவில் ஒரு காலத்தில் சுவிசேஷம் அறிவிக்க முடியாத நிலைமை. இன்னைக்கு போய் பாருங்க, நார்த் இந்தியாவுடைய அந்த பார்டரில், இமயமலை பார்டரில் ஃபுல்லாகவே அவனுடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்குறாங்க. இன்னைக்கு ராஜஸ்தானில் அதே மாதிரி, பஞ்சாபில் அதே மாதிரி உபத்திரம். பஞ்சாப்லாம் அறிவிக்கவே முடியாத காலகட்டங்கள்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு எதற்காக என்னை இந்த இடத்துல வைத்திருக்கார் என்ற எண்ணம் நமக்கு வரணும். நான் திரும்ப திரும்ப சொன்னேன், போன வருஷத்தில் நம்ம ரொம்ப சுவிசேஷம் அறிவிக்கிறதுல ரொம்ப சோர்வடைஞ்சிருந்தோம். எங்கேயும் போக முடியலை, போகலை. அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை நம்மளுக்கு. ஆனால் இந்த வருஷத்தில் நம்ம அதை சரியாக செய்யணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுவதற்கு நாம் ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. 20ஆம் அதிகாரம் 22-24 வசனம் வரை வாசிங்க. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அவருடைய எண்ணமும் சிந்தனையும் ஒன்னே ஒன்னாதான் இருந்தது. நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நான் ஓட்டுற ஓட்டம், நான் படுகிற பாடுகள், துன்பங்கள் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவன் என்னிடத்தில் என்ன பொறுப்பை கொடுத்தாரோ, என் ஜீவன் போறதுக்கு முன்னால் அதை நான் சொல்லி ஆகணும். எருசலேமில் என்னை கொண்டு போறாங்க, ஆவியானவர் உணர்த்திட்டார். அங்கே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் நான் ஒரு பொருட்டாகவே என்னால, கிறிஸ்து என்னிடத்தில் என்ன பொறுப்பை கொடுத்தாரோ அதை நான் போய் செய்யணும். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்க நான் தயாரா இருக்கிறேன்னு ரெடி ஆகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பிரச்சனைகள் மத்தியிலே சந்தோஷம், பாடுகள் மத்தியிலே சந்தோஷம்,
நம்மளுக்கு சின்ன பிரச்சனை வந்தாவே சோர்ந்து போயிடும். இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் மத்தியில் நான் பிரியப்படுகிறேன்னு சொல்கிறார். சுவிசேஷத்தின் மித்தமாக எனக்கு வருகிற பாடுகளும் வேதனைகளும் அவமானங்களும் அதை குறித்து என்ன நான் எந்த கவலையும் படல, அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறார். ஒரு நல்ல ஊழியனுடைய வாக்குமூலம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. வேதம் சொல்லுது, உங்களை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக தெரிந்து வைத்திருக்கிறார். நீங்க கிறிஸ்துவுக்கு என்று ஊழியர்களாக இருக்கிறீங்க. தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையை நாம் சத்தியத்தை அநியாயத்தினர் அடக்கி வைக்கக்கூடாது. அது தேவ கோபத்தை நமக்கு உண்டாக்கும். எனவே ஆண்டுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு சொல்லுவதற்கு நான் தயாராக வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மளுக்கு எச்சரிக்கிறது. கொலைசியர் 1:24 வாசிங்க. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளிலே சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். அவருடைய சரீரமாகிய சபைக்காக அதை என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, தேவனுடைய சபை கட்டப்படணும், கடவுள் அதிலே மகிமைப்படணும், தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படணும். அதனால வருகிற உபத்திரவத்தை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்றார். பிலிப்பியர் 1:14 எடுத்துங்க. 1 நம்ம எடுத்துக்குவோம். 14 வாசிங்க. சகோதரர்கள் அனைவரும் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சகோதரில் அநேகரின் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடங்கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள் சொல்றார். அதை கீழே சொல்லிட்டு வராரு. சிலர் பொறாமையினால சொல்றாங்க, சிலர் விரோதத்தினால சொல்றாங்க. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையிலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அப்படி என்ன? எப்படி வேணாலும் நீ அறிவிச்சுக்கப்போ, என்னை பகைச்சிக்க அல்லது என்னோட நீ சந்தோஷமா இரு, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படணும். எனக்கு நீ ஓத்தவத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா கிறிஸ்து அறிவிக்கப்படணும். அதாங்க சொல்றார். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையிலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படு. எதுல சந்தோஷம் தெரியுங்களா? சுவிசேஷம் அறிவிப்பதிலே சந்தோஷம், கிறிஸ்துடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலே சந்தோஷம். நான் வீட்டில் இருக்கிற சந்தோஷம்லாம் எந்த கிடையாது. அதெல்லாம் நிரந்தரம் இல்லாத சந்தோஷம். ஏதாவது வாங்கி பிரியமாக சாப்பிடுவோம், அந்த சந்தோஷம் அத்தோட முடிஞ்சிடும். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குவோம் சந்தோஷமாக, 4 நாளைக்கு கட்டுவோம், 4 நாள் தூக்கி எங்கேயே கிடக்கும். அது நிரந்தரம் இல்லாத ஒரு சந்தோஷம் இதெல்லாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பது தான் நிரந்தரம் அளிக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆண்டுடைய வார்த்தையே நம்மள் மீது விழுந்த கடமை. அது அவன் கேட்குறானோ கேட்கலையோ சொல்லிடணும். பிலிப்பியர் 1:19 வாசிங்க. அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். 20 நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சிக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். எங்கே எழுதுறாரு? எங்கே உட்காந்து எழுதுறாரு? இதை சிறைச்சாலையில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கார். எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும். அவர் சொல்றார், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். நம்மளால சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை? ஒரு சிறைச்சாலையிலே பாடுகள் மத்தியிலே வேதனைகள் மத்தியிலே அனுபவிக்கிற ஒரு மனிதர் சொல்றாரு, என் சரீரத்தை குறித்து எனக்கு வேறு பிரச்சனையும் கிடையாது, கிறிஸ்துவுக்காக நான் ஓடணும், அதனாலே கிறிஸ்து மகிமைப்படணும், நான் எந்த வேலையை செய்தாலும் கிறிஸ்து அதிலே மகிமைப்படுகிறவரா இருக்கணும். அது எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மகிமைப்படணும், ஆண்டவர் மகிமைக்காக அதை செய்யணும். அப்படிதான் ஓடினார். சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன்.
அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியுமா? படிக்கிறோம், மேலோட்டமாக படிச்சுட்டு போயிடுறோம். அது என்னுடைய வாழ்க்கைக்கு, அது என்னோட கூட பேசுறதா இருக்கிறதா? என் வாழ்க்கையில் அந்த வார்த்தையை நான் அபியாசப்படுத்துறேன்னா, கிறிஸ்துவுக்காக வருகிற பாடுகள், அதனாலே வருகிற வேதனைகளை நான் அனுபவிக்க தயாரா இருக்கிறேன், அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன்னா இல்லை. வீடுகளில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளே நம்மளால சமாளிக்க முடியல. ஆனா ஒரு சிறைச்சாலை இருக்கிற மனிதன் சொல்லுகிறார், கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் இதை சொல்றார் பாருங்க. ஆண்டுடைய வார்த்தை தான் நம்மை சந்தோஷப்படுத்தும். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் சந்தோஷம் உண்டாகும். அதை அறிவிப்பதன் மூலமாக தான் சந்தோஷம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வாசனை வாசிங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரம் நமக்கு பொறுமையை கொண்டு வரும், பொறுமை எனக்கு பரீட்சை. தேவனுடைய சமூகத்தில் அது நம்மளுக்கு பரீட்சிக்கிற ஒரு பரீட்சையை போன்று. அதனாலே தான் நம்ம உபத்திரப்படணும். கடவுள் நிமித்தமாக உபத்திரப்படுவதற்கு தயாரா இருக்கணும். 8ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 வசனம் வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் எழுதுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து நிமித்தம் பாடுகள் வருமானால் அது கிறிஸ்துவ மகிமைப்படணும். அது சகலமும் அவருக்கு நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ளணும். கடைசியாக ஒரே ஒரு வசனம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். பவுல் இவ்வளவு பாடுகளை ஏன் பட்டாருங்கிறதுக்கான ஆன்சர் அங்கே தான் எழுதுறாரு. 4ஆம் அதிகாரத்தில் 5-8 வரையும் வாசிங்க. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பக்கத்தில் இருக்குப்பா மரணங்கிறார். எனக்கு சாவு பக்கத்தில் வந்துருச்சு. உனக்கு ஆண்டவர் என்ன வேலையை கொடுத்தா நீ அதை செய். சுவிசேஷனுடைய வேலையை செய். சுவிசேஷத்தினுடைய வேலையை செய்வதனாலே வருகிற தீங்கை நீ அனுபவிங்கிறார். தீங்கு அனுபவிக்கிறது அவங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்குது. சுவிசேஷம் செய்கிற வேலையை, சுவிசேஷனுடைய வேலையை செய், அதிலே வருகிற தீங்கை அனுபவி. அடுத்து சொல்றார், நான் இப்பொழுது பானவழியாக வார்க்கப்பட்டு போக போறேன். நான் கொஞ்ச நேரத்தில் எனக்கு இந்த முடிவு வரப்போகிறது. அடுத்து வாசிங்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்நாளிலே அது எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். யாவருக்கும் அதை தந்தருள்வார். பவுலுக்கு மட்டுமல்ல, தன்னுடைய ஓட்டத்தை முடிக்க போகிற அந்த சூழ்நிலை இந்த வார்த்தையை சொல்றார். எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும்படி இவ்வளவு நாள் ஓடினேன். எனக்கு மட்டுமல்ல, இதை பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி முடிக்கிறார். எனவே சுவிசேஷ நிமித்தமாக பாடுகளை அனுபவிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிப்பதற்கு முன்வர வேண்டும். கிறிஸ்துவின் மித்தம் தேவனுடைய வார்த்தை நம்மளோட பேசியிருக்கிறது. உங்களையும் என்னையும் அதற்காகவே தேவன் வைத்திருக்கிறார். அந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையா மாறிட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்ல வேலை, சுகபோகமான வாழ்வு, அப்படியே மாறிச்சுன்னா பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆனால் தேவன் இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் சரிவர செய்யாமல் போவீரானால் நீதி உள்ள நியாயாதிபதிக்கு முன்பாக நீங்கள் நான் நிற்கணும். ஒரு நாளில் பதில் சொல்லியே ஆகணும். இவ்வளோ பெரிய இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு இவ்வளோ பாடுகளுக்கு மத்தியிலே எப்படி இந்த மனிதனை ஊழியம் செய்கிறார், இவ்வளோ வேதனைகளுக்கு மத்தியிலே, சரீர வேதனை, பாடுகள், சிறைச்சாலை, நம்ம வீட்டில் இன்னைக்கு நம்ம நிம்மதியாக தூங்க முடியல, கொசு தொல்லை. ஒரு சிறைச்சாலையில் இருந்து கொண்டு அப்போல்லாம் எப்படி இருந்திருக்கும்? எந்த வெளிச்சம் இல்லை, எந்த ஃபேனும் இல்லை, ஒன்றுமே கிடையாது.
ஆனால் சிறைச்சாலையிலே கடவுள் அவரை கொண்டு போய் வச்சாலும் சிறைச்சாலையில் உள்ளவர்களுக்காக அவரை பயன்படுத்துகிறார். அது இவ்வளவு பெரிய காரியம் பார். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். எங்கே இருக்கிறோமோ அங்கே ஆண்டவருடைய மகிமைப்படுத்தணும், அங்கே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரும், அங்கே தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தணும். அது சிறைச்சாலையாக இருந்தாலும் பவுல் அந்த வேலையை செய்தார். எனவே இருக்கிற இடங்கள்ல, கடவுள் என்னை வைத்திருக்கிற வேலை ஸ்தலங்கள்ல தேவனுடைய வேலையை செய்வதற்கு நாம் தயாராகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஜெபித்து தேவ சமூகத்திலிருந்து கடந்து போகலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அவர் வாழ்க்கையிலே பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் குறித்து நாங்கள் தியானிப்பதற்கு உதவி செய்வதற்கு உம்மை துதிக்கிறோம். தேவ வசனம் கட்டப்படவில்லை, அது ஒரு மனிதனாலும் கட்டி வைக்க முடியாது. கட்ட வைக்க முடியாத ஒரு சுவிசேஷத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு சுற்றித் திரிந்த தேவ மனுஷனை குறித்து, அவருடைய வாழ்க்கையிலே வந்த பாடுகளை குறித்து நாங்கள் தியானிப்பதற்கு உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். எந்த மனிதன் சபைக்கு விரோதமாக செயல்பட்டானோ அதே மனிதனை ஆண்டவர் பயன்படுத்த சித்தம் கொண்டீர். அது சாதாரண பாடுகள் அல்ல, மரணத்திற்கு ஏதுவான அநேக பாடுகள், சரீரத்திலே பாடுகள் வந்த போதிலும் சுவிசேஷத்தின் நிமித்தமாக இந்த பாடுகளை நான் சந்தோஷத்தோடு பிரியமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று எழுதுகிறதில் நாங்கள் வாசிக்கிறோமே சாமி. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வேலையை செய்வதிலே நாங்கள் எவ்வளவு துரிதமாக இருக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடங்களிலே, சமுதாயத்திலே, வேலை ஸ்தலங்களிலே இந்த வேலையை நாங்கள் எவ்வளவு துரிதமாய் செய்கிறோம் என்பதை எங்களோடு கூட பேசியிருக்கிறதற்கு ஆமை துதிக்கிறோம். நாங்கள் அதிலே குறைவுள்ளவர்களாக இருப்போமானால் தேவரீர் வருகிற நாட்களே நாங்கள் இதை சரியாய் செய்வதற்கு சபையும் நாங்களும் அதற்கு ஆயத்தமாக எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அறுவடை அதிகமாக இருக்கிறது, ஆனால் தேவனுடைய வேலையை செய்கிறவர்கள் கொஞ்சமாக இருக்கிறார்கள் சொல்லி அன்றைக்கே சொன்னீர் சாமி. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்தை ஜெயித்த கிறிஸ்துவாக இருக்கிறீர், ஆனால் நான் ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறீர் சாமி. நீ எங்களோடு கூட இருக்கிறதற்காக மை துதிக்கிறோம். இவருடைய வேலையை செய்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கருவிலை தாரும். நாங்கள் கர்த்தருக்கென்று பாடுகளை அனுபவிப்பதற்கு, சுவிசேஷ நிமித்தமாக பாடுகளை அனுபவிப்பதற்கு தயாராவதற்கு எங்களை தயார்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஒரு நாளே நீதி உள்ள நியாயாதிபதிக்கு முன்பாக நாங்கள் நிற்க வேண்டியவர்கள். நாங்கள் அங்கே ஆண்டவரை எப்படி நிற்கப் போகிறோம்? தேவன் எங்களிடத்திலே கொடுத்த பொறுப்பை நாங்கள் எந்த உலகத்திலே சரியாய் செய்யாதபடிக்கு அங்கே வந்து நிற்போமானால் அது எவ்வளவு பெரிய பரிதாபமான ஒரு நிலைமை சுவாமி. அதை எண்ணினவர்களாக எங்களோட பேசினீர், அதிலே நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு, எங்களை நாங்களே சரி செய்து கொள்வதற்கு தெய்வ மனிதனாகிய பவுலை குறித்து எங்களுக்கு ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வெளிக்கொண்டு அதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரே அதில் குறைவுள்ளவர்களாக இருப்போமானால் அதை செயல் செய்து வருகிற நாட்களில் கர்த்தருக்கென்று உங்களுடைய வேலை செய்வதிலே துரிதமாய் செயல்பட எங்களுக்கு வேண்டிய கருவிலை தாரும். எங்களோடு இடைப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வல்லமையில் வார்த்தையினாலே எங்களோட எங்களுடைய பிள்ளைகளோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக நீர் ஒருவரே இருந்து மகிமைப்படுகிறதுனாலே உமக்கு ஒருவருக்கே செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வலையும் மறவாதே. ஆமென்.